நெடுங்காலத்திற்கு முன்பு பழமையான எகிப்து நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த ராஜா வாழ்ந்து வந்தார். ஒரு இரவு அவர் கண்ட கனவு அவரை ஆழமாக கலக்கமடையச் செய்தது. அந்த கனவில் அவர் நைல் நதிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். தண்ணீரிலிருந்து 7 ஆரோக்கியமான பலமான மாடுகள் வெளியே வந்தன. ஆனால் அதற்கு பிறகு மிகவும் ஒல்லியான பலவீனமான 7 மாடுகள் வந்தன. அதிசயமாக அந்த பலவீனமான மாடுகள் ஆரோக்கியமான மாடுகளை விழுங்கிவிட்டன. ராஜா திடீரென விழித்துக் கொண்டார். மனதில் குழப்பம். மீண்டும் தூங்கிய போது இன்னொரு கனவு வந்தது. ஒரு தண்டில் 7 நிறைந்த அழகான தானிய தலைகள் வளர்ந்தன. பின்னர் 7 வாடிய உலர்ந்த தானியங்கள் தோன்றி நல்ல தானியங்களை விழுங்கின. இப்போது ராஜா மிகவும் பதற்றமடைந்தார். இந்த கனவுகளுக்கு ஏதோ முக்கியமான அர்த்தம் இருக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்தார். மறுநாள் காலை நாட்டின் ஞானிகளையும் ஆலோசகர்களையும் அழைத்து கனவின் அர்த்தத்தை கேட்டார். ஆனால் யாராலும் சரியான விளக்கம் சொல்ல முடியவில்லை. அப்போது சிறையில் இருந்த ஒரு இளைஞன் கனவுகளுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியவன் நினைவுக்கு வந்தான். அவனை ராஜாவின் முன்னால் அழைத்து வந்தார்கள். அரண்மனை மண்டபத்தில் நின்ற அந்த இளைஞன் அமைதியாக பேசினார். 2 கனவுகளும் ஒரே செய்தியை சொல்கின்றன என்றார். 7 ஆண்டுகள் மிகுந்த வளமும் பயிர்ச்செழிப்பும் வரும். ஆனால் அதற்கு பிறகு 7 ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் வரும். அந்த பஞ்சம் வளமான ஆண்டுகளை மக்கள் மறந்து போகும் அளவுக்கு கடினமாக இருக்கும். அவர் ஒரு புத்திசாலித்தனமான ஆலோசனையும் வழங்கினார். நல்ல ஆண்டுகளில் அதிகமான தானியங்களை சேமித்து வைத்தால் பஞ்ச காலத்தில் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ராஜா உடனே அந்த அறிவை உணர்ந்தார். இது சாதாரண யோசனை அல்ல, ஆழமான ஞானம். அதனால் நாட்டை தயார்படுத்தும் பொறுப்பை அந்த இளைஞனிடம் ஒப்படைத்தார். வளமான ஆண்டுகள் வந்தபோது எகிப்து உணவுகளை சேமித்தது. பின்னர் பஞ்சம் வந்தாலும் நாடு தயாராக இருந்தது. பலர் உயிர் காத்து கொள்ள முடிந்தது. ஏனெனில் யோசேப்பு முன்கூட்டியே கேட்டு யோசித்து செயல்பட்டார்.